கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸோட ஒரு 80 சென்ட் ஃபார்ம் லேண்ட் ஒன்று அன்னூர் பக்கத்தில் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸு, அளவான ஃபார்ம் லேண்டு, உள்ளேயே ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் ப்ராப்பர்ட்டியாக தாங்க இது சேல்ஸுக்கு வந்திருக்குது. அன்னூருக்கு ரொம்ப பக்கமே வந்துருங்க. கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அன்னூர் டவுன் ஏரியாலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோட்லேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் வந்தால் போதுங்க நம்ம இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். ஃபுல்லாகவே நீட்டாக தார் ரோடு வந்துருங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் மட்டும் நம்ம இடத்துக்கு மண் தடத்தில் போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம இடத்துக்கு வர தடவழியையும் நம்ம இடத்தையும் சுற்றி ஃபுல்லாகவே தோப்பு தாங்க அமைஞ்சிருக்குது. எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு அமைதியான மண் வளம் மிக்க இடத்துல தாங்க நம்ம ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்குது. 65+15 மொத்தமாக 80 சென்ட்டாக இந்த ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் சக்தி மெயின் ரோட்டுக்கு பக்கமாக இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. வாஸ்து முறைப்படி நல்லா மேல் கையில் வீடு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வர வழியில் 2 சைடும் மரம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் 5 தென்னை மரம் கூட வந்துருங்க. உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு நல்லா ஸ்பேசியஸான ரோடாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளேயே பெரிய மாட்டுச்சாலை ஒன்று வந்துருங்க. 5லேருந்து 10 மாடு வரைக்கும் தாராளமாக உள்ள கட்டலாம். நல்லா சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் வந்துருங்க. ஃபார்ம் ஹவுஸ் ஒட்டியே வாடகைக்கு விட்டுருக்க வீடு கூட வந்துருங்க. பார்க்கும்போதே இது கோவிலா இல்லை வீடான்னு யோசிக்கிற அளவுக்கு இதை பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க. மொத்தமாக 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனோட இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயமா இந்த துளசி மரத்தை சொல்லலாங்க. சுற்றியும் செடிகளெல்லாம் வைக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. சுற்றியும் டைல்ஸ் எல்லாம் போட்டு கைப்பிடிக்கெல்லாம் எஸ்எஸ் ஸ்டீலில் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அழகை இன்னுமே அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. துளசி மரத்தை சுற்றியும் சின்னதாக ஒரு தொட்டி செட்டப் கூட கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம மீன் வளர்த்துறதுனா கூட வளர்த்திக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சின்னதாக ஃபவுண்டன் செட்டப் கூட போட்டுக்கலாங்க. வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டில் யூஸ் பண்ணியிருக்க கிரில் ஒர்க்கெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டும் சரி, பார்க்கிங்கில் யூஸ் பண்ணியிருக்க பேவர் பிளாக்ஸும் சரி, எல்லாமே வீட்டோட தீமை மேட்ச் பண்ணுற மாதிரி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ரீமியம் லுக்காக வந்துருங்க. இது எல்லாமே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்க சூப்பரான வீடுங்க. சூரிய வெளிச்சமும் நல்லா காத்தோட்டமும் உள்ளே வர மாதிரி நல்லா பெரிய கதவு ஜன்னல்லாம் வச்சு தாங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்பேசியஸான நல்லா காத்தோட்டமான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா கேரளா டைப்பில் மேலே ஓடெல்லாம் போட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் ஆகட்டும், ஃப்ளோர் டைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான சிட் அவுட் ஏரியாவாக தாங்க கொடுத்துருக்காங்க. சுற்றி கைப்பிடி எல்லாமே எஸ்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மெயின் கேட் 2மே எஸ்எஸ் ஸ்டீலும் வுட்டும் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. வீட்டில் இருந்து பார்க்கும்போது தோட்டத்தோட ஃபுல் வியூவும் தெரிகிற மாதிரி தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா நல்லா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. உள்ளே 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பூஜை ரூம் வந்துருங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு, டைல் ஒர்க்குன்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அமைதியான இடத்துல ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், ஃபார்ம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட் ஆகுங்க. வீட்டுக்கு வெளியில் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டல் வீட்டுக்கும் சரி, ஃபார்ம் வீட்டுக்கும் சரி, பார்க்கிங்க்கு முன்னாடி நல்லா ஸ்பேஸ் விட்டு தாங்க கட்டியிருக்காங்க. 5லேருந்து 10 மாடு வரைக்கும் தாராளமாக உள்ளே கட்டிக்கலாங்க. தீவனம் வைக்கிறதுக்கான ஒரு இடம் கூட உள்ளேயே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க. போர்வெல் வேணும்னா நம்ம போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டல் ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் வர மாதிரி 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. 3 வீட்டுக்குமே இண்டிவிஜுவலான பாத்ரூம் வெளியில் கொடுத்துருக்காங்க. 3 வீட்டுக்குமே தனித்தனி பாத்ரூம் வந்துருங்க. அதே மாதிரி எல்லா வீட்டுக்குமே தனித்தனியான துவைக்கிற ஏரியா கொடுத்துருக்காங்க. 3 வீட்டுக்குமே இண்டிவிஜுவலான வாட்டர் கனெக்ஷனும் வந்துருங்க. அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் இண்டிவிஜுவலான இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் வீட்டுக்கு தனியான கனெக்ஷன் வந்துடுங்க. ஃபார்ம் வீடு ஆகட்டும், ரெண்டல் வீடு ஆகட்டும், முன்னாடி இருக்க இடம், மாட்டு ஷெட்டுன்னு எல்லாமே சேர்த்து மொத்தமாக 65 சென்ட்டில் வந்துடுங்க. மீதி 15 சென்ட் வீட்டுக்கு சைடில் இருக்குதுங்க. இதை நம்ம ஒரு ஹோம் கார்டனாக கூட கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்க ஒரு ஃபார்ம் வீடு, ஒரு அளவான ஃபார்ம் லேண்டோட உள்ளேயே ரெண்டல் இன்கமும் வர மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் ப்ராப்பர்ட்டியை தாங்க இது சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரோம். நம்ம எம்ஜே ரியல் எஸ்டேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குதுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாராவது தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.